ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இடம் எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதாவது ஏர்வாடி பக்கத்தில். மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர். நல்ல ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்பு. இந்த 4 ஏக்கரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பல வகைகள் மரங்கள் இருக்குது, தேக்குகள் இருக்குது, கிணறு, ஃப்ரீ சர்வீஸு இதெல்லாமே இருக்குது. இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 அடி 10 அடியில் நல்ல தண்ணியோட நீரூற்று இருக்குது. நமக்கு இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடியிலே தண்ணி ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம நிற்கிற பூமியிலேருந்து ஒரு 7 அடி ஆழத்திலே தண்ணி ஸ்டார்ட் ஆகும். இந்த கிணறை நீங்கள் பார்த்தாலே தெரியும். தென்னைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 600 தென்னை இருக்குது. அதாவது இந்த 4 ஏக்கரில் பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கர் தான் பட்டா நிலம். அதாவது 2.5 ஏக்கர் இவங்க பேரில் பட்டா இருக்குது. மீதி 1.5 ஏக்கர். இந்த 1.5 ஏக்கர் மடத்து இடம். மடத்து இடம் 1.5 ஏக்கர் கோயில் இடம்னு வச்சுக்காங்க. மொத்தத்தில் 4 ஏக்கர். இந்த மோட்ரு செட்டு ஒரு ரூமாக இருக்குது. கிணற பாருங்கள் நீங்கள். 7 அடியிலே நல்ல ஒரு அருமையான குடிநீர் தண்ணி வசதி தான் இது. உப்பு எல்லாம் கரிக்கிறதுக்கு அதிகமாக கரிக்காது. கிணறெல்லாம் ஆழமே இதுதான் பார்த்துக்கங்க. ஆழம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 அடி ஆழம் போட்டிருப்பாங்க. நமக்கு ஒரு 7 அடியிலே தண்ணி ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் நினைப்பீங்க மேக்ஸிமம் 4 ஏக்கரில் தான் 600 மரம் தென்னை போட்டிருக்காங்க, நெருக்கடியாக இருக்காதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நெருக்கடியாக தான் இருக்கும். விளைச்சலும் இருக்காது. அதாவது ஒரு சென்ட்டுக்கு 1 மரம் வச்சுருந்தா தான் நமக்கு தேங்காயோட பலன்களும் விளைச்சல்களும் அதிகமாக இருக்கும். இவங்க 4 ஏக்கர்லையும் தென்னைகளை பார்த்தீங்கன்னா நெருக்கி வச்சுருக்காங்க. தென்னைகளை நெருக்கி வச்சுருக்காங்க. அடுத்து இன்னொன்னா இடத்துக்கு சரியான ஒரு பராமரிப்பு கிடையாது. தென்னையோட ஈல்டுன்ட்டு அதிகமாக எதிர்பார்க்கறதுக்கு இந்த தோப்பில் முடியாது. அதாவது தென்னைக்கு அதிகமாக ஈல்டு எடுக்கிறதுக்கு இந்த தோப்பில் பார்க்க முடியாது. இவங்க சரியான பராமரிப்பு இல்லை. ஏன்னா சரியான பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீர் வசதி இருக்குது. இது கோடையிலையும் நீர் வற்றாத கிணறு தான் இந்த கிணறு. சரியான பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா உரங்கள் சரியாக போடணும். நெருக்கமாக இருக்க மரங்களை களை எடுக்கணும். கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த தென்னையில், ஏன்னா இதில் ஒரு சில தென்னைகள் நல்ல ஊட்டச்சத்து இழுக்கக்கூடிய தென்னைகள், நல்ல காய்ப்பு பலன் கொடுக்கு, தேங்காய் சைஸும் இருக்குது நல்ல. ஆனால் ஒரு சில மரங்களில் நீங்கள் 4 ஏக்கரில் இவ்வளோ மரம் தான் வைக்க முடியுங்கிறது. மீதி மரத்தை களை எடுத்தீங்கன்னா அந்த தோப்பு உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய தோப்பாக வரும். ஏன்னா சாணி உரத்துலேருந்து எல்லா உரமும் நம்ம இட்டோம்னா, ஏன்னா நீர் வசதி இருக்குது. மண்ணும் நல்ல ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமி தான். நார்த்தங்காய் மரம், தேக்கு மரம், சப்போட்டா மரம் அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. 4 ஏக்கர் அடர்த்தியாக இருக்கிறதுனால சரியான காய் பலன்கள் இந்த தோப்பில் கொடுக்கல. அதனால் மொத்தம் 4 ஏக்கர் தான் இது நமக்கு இடம். கரெக்டாக 4 வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஏர்வாடி தான் லொக்கேஷன். பக்கத்தில் எல்லாமே காலேஜ்கள்லாம் இருக்குது. ஆமாம், ஊருக்கு உள்ளே தான் இருக்குது. நமக்கு காமன் ஊருக்கு உள்ள பாதை தான். பாதை எல்லாம் ரெக்கார்டிக்கலான ஒரு பாதை தான். 1.5 ஏக்கர் மடத்து இடம், 2.5 ஏக்கர் பட்டா இடம்தான். உங்களில் யாருக்காவது இந்த தோட்டம் பிடிச்சிருந்துன்னா அந்த வீடியோ மூலியமாக தொடர்பு கொள்ளுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை
பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது. மொத்தத்திலேயே 80 லட்ச ரூபா கேட்காங்க. பேசி இறக்கிக்கிடலாம். தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை. அதிகமாக கேட்க மாட்டாங்க. 2.5 ஏக்கர் பட்டா, 1.5 ஏக்கர் மடத்து இடம், 600 தென்னை இருக்குது. போர்வேலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம். ஊர் அடியில் தான் இருக்குது இடம். நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து தேடி பார்க்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.